அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்ரீ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். சுக்கிர பகவானானவர் ஜூன் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்கழி 28 தேதிக்கு பின் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். இப்படி சஞ்சாரம் செய்யும் போதுல உலக ரீதியா என்ன நடக்கும்னு பார்த்தா, நம்ம நாடுன்னு சொல்லக்கூடிய இந்தியா ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஒரு உயர்ந்த அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு, அதாவது போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம், பல பிரச்சனைகள், ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபரை கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம நாடு தலையிடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஆளுமைக்கு கொண்டு இவங்க உள்ள நுழைஞ்சு இதை நீங்க இப்படி பண்றது சரி, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிக உயர்ந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுமே ஒரு உயர்ந்த ஒரு நல்ல மாறுதலுக்கு மாதிரி, ஒரு நல்ல கௌரவிக்கிற மாதிரியோ இல்ல சொல்ற மாதிரியோ போற்றுகிற மாதிரியோ நல்ல ஒரு உன்னத நிலைக்கு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும் போதுல அவங்களோட நாட்டு வளங்கள், எந்த ஒரு நாடா இருந்தாலுமே அந்த நாட்டின் வளங்கள் வெளியில வரும். அந்த பொருளாதார ரீதியா எல்லாமே தலை தூக்கி நிற்கும். சீர் கெட்டு போன அனைத்து விஷயங்களும் நல்ல முறைக்கு கொண்டு வரப்படும், சீரொழுங்கு செய்யப்படும் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். காலபுருஷ தத்துவத்தின் படிப்படையில் மேஷத்துக்கு 10ஆம் பாவத்துல வரும்போதிலே இந்த மாதிரி விஷயங்கள் நாட ரீதியாவே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு புதிய சாதகமான விஷயம் இல்ல ஒரு சாதனையே படைக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதிய ஐடி கம்பெனிஸ் இல்ல ஐடி செக்டர்ல புதுசா ஏதாவது இன்வென்ஷன், அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் வர்றதுனால நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த காலகட்டத்துல இதெல்லாம் நடக்கும். ஐடி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால புதிய பரிணாம வளர்ச்சி இல்ல புதிய ஒரு விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும். இது உலக ரீதியா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். அது மட்டும்தான் பார்த்தா 17ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய், உச்ச செவ்வாயோட சுக்கிரன் இணைகிறார். அப்படிங்கும் போதுல இது உங்களுக்கு ஒரு வகையில லாபம், உங்களுடைய நண்பர்கள் இல்ல திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு ஒரு வகையில லாபம். எப்படி அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் அஸ்தமனம், உச்சமாய் அஸ்தமனம் அப்படிங்கும் போது அந்த உச்ச பலத்தை உங்களிடம் இழப்பார். அந்த அஸ்தமன தோஷத்தை நீங்க நிவர்த்தி செய்றீங்க. அதாவது அவங்களுக்கு கண்ணா நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு பலமா அவங்க இருப்பாங்க. அதாவது பவர்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு எந்த பக்கம் தன் பலத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு பவர்ஃபுல் இல்லை, ஆனா அந்த எந்த பக்கம் பலத்தை செயல்படுத்தினா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். சோ இந்த நேரத்துல ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழிலையா இருக்கட்டும், இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு செயல்பாடு, சுப நிகழ்ச்சிகள். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் தானே, அப்ப சுப நிகழ்ச்சிகள்ல இருக்கிற மேன் பவர் குடும்பத்தோட சேர்ந்து இந்த நேரத்துல திடீர்னு பெரிய லெவல்ல ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள்ல பண்ணிடுவீங்க. கையில காசே இல்லாம எல்லா வேலையும் பார்க்கிற அமைப்பு, குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றேன். காரணம் என்ன, 2ஆம் அதிபதி செவ்வாய். சோ குடும்பம் கைக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், நண்பர்களோட உதவியால கைக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் அப்படிங்கிற அமைப்பு. இல்லாட்டி மனைவி ஏதோ ஒரு ரூபத்துல கொண்டு வராங்க, நண்பர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு. உங்கள் ஆசையை இந்த நேரத்துல நிறைவேற்றிக்கலாம். நீண்ட நாள் லட்சியத்தை இந்த காலகட்டத்துல அடையிறதுக்கு உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு பக்கபலமா இருந்து உதவி பண்ணி தூக்கி விடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். திருமண அமைப்புமே இந்த காலகட்டத்துல 7ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண அமைப்புமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா திருமண அமைப்புக்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்ப இந்த காலகட்டத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஜனனகால ஜாதகத்துல நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணி திருமண தசா புத்தி நடக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ஸ்டெப்பை எடுங்க. நீண்ட நாட்களாக 28 வயசாயும் திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு, சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு கைகூடும். காரணம் என்ன, சூரியன் சுக்கிரன் சேர்ந்து உச்ச செவ்வாயோட இருக்கும் போதுல இந்த பாதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு மறுவாழ்க்கை, பாதிக்கப்பட்டதுக்கு தான் டைவர்ஸ் வாங்கினதுக்குலாம் நான் சொல்ல. அதாவது ஜனனகால ஜாதகத்துல 2 மனைவி அப்படிங்கிற அமைப்பு இருந்து முதல் மனைவி இறக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மொத்தத்துல ரொம்ப நாள்
நினைச்சிருந்தா நடக்குமா அப்படின்னு நினைச்சிருந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். தொழில்ல நண்பர்களோட உதவியும் பணியாட்களோட உதவியும் அற்புதமா இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலயும் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சீனியர் போஸ்டிங்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து பக்கபலமா நின்று வேலை பார்த்து தருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கூட சமயத்துல உங்களுக்கு சாதகமா இயங்கும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இன்னும் சொல்ல போனா உன்னை இழந்து இன்னொன்னு கிடைக்குமாங்கல்ல, ஒரு இடத்த வித்து இன்னொரு இடத்த வாங்குறது, ஒரு வாகனத்தை வித்து இன்னொரு வாகனத்தை வாங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு இப்போ ஃபுல் பாசிட்டிவா இயங்கும். முழுக்க முழுக்க முன்ஜென்மத்துல செஞ்ச நல்ல வினை பலன்களை இந்த காலகட்டத்துல ராகு கொடுப்பார். அதுவும் குரு வக்ர குருவோட பார்வையிலே இருக்கிறதுனால உழைக்காத பணம் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம். சோ இந்த காலகட்டம் யாருக்கு பரிபூரண வளர்ச்சி காலம் கட்டம்னா துளாராசினருக்கு தானே ஒழிய வேற எந்த ராசிக்குமே இந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் அந்த அளவுக்கு இல்லை. சோ துளாராசினர் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு முனையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? படிப்புல வெற்றி, அதே மாதிரி விளையாட்டுகள்ல வெற்றி, வேலை பார்க்குற இடத்துல போட்டி நடந்துச்சுன்னா அதுல வெற்றி, எல்லாத்துலயும் ஃபுல் பாசிட்டிவ். சோ நீங்க எதா இருந்தாலும் தைரியமா இறங்குங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். இது சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அஸ்தமனம் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சோ உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வழிகாட்டினா நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. ஒருவர் சொல்வதை நீங்கள் கேட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறதுதான் உங்களுக்கு அமைப்பு. அப்ப அது நண்பர்களாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். 4ஆம் இடத்துல தானே சுக்கரன் செவ்வாய் சேர்றாங்க. அப்ப தாயாக இருக்கலாம். சோ இவங்க யாரோ ஒருத்தரோட பேச்சை கேட்பதனால உங்களோட தொழில், உங்களோட திறமை எல்லாமே ஒழுங்கான முறையில பயன்பட்டு மிகப்பெரிய உன்னத நிலைக்கு நீங்க வருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் இத்தனை நாள் இருந்த பாக்குவாதம் எல்லாம் குறைஞ்சு நல்லபடியா சுமூகமா வர அமைப்புகள்லாம் வரும். சரிங்களா? எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அது எல்லாத்தையும் ஜெயிச்சு தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? அதே மாதிரி 40-50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன்னு சொல்லக்கூடிய உங்க ராசியாதிபதி 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால தைராய்டு, சுகர் சம்பந்தப்பட்ட அமைப்பு, முக்கியமா கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதிகப்படியான மாத்திரைகள் எடுப்பவர்களுக்கு கிட்னி பிரச்சனை கண்டிப்பா வரும். சோ இதுல எல்லாம் ஒரு கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் வராது. செவ்வாய் உச்சமா இருந்தாலும் அஸ்தமனம், அதை மட்டும் மறக்காதீங்க. சோ உங்களுக்கு உடல்நல பாதிப்புக்கு இந்த காலகட்டத்துல வயதானவர்களுக்கு நிச்சயம் வரும். வயதானவங்கனாவே பொதுவா வரும் தானேப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுவும் எந்த பகுதியில வருங்கிறத நான் பர்டிகுலரா சொல்றேன். சோ அதை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க அப்படிங்கறத சொல்லணும். மற்றபடி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. தாயார் வழி சொத்துக்களும் தாயாரால் உங்களுக்கு ஆதாயமான பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி தந்தையால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் அடையலாம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். 9ல குரு வக்ரமா இருக்கிறதுனால மட்டும் தந்தையின் உடல்நிலை கொஞ்சம் கவனமா, உங்களுக்கு பாதிக்கும் இல்ல உங்க தந்தைக்கு பாதிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுப்பீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கை என் முடிவு அப்படின்னு துணிஞ்சு எடுக்கிற நேரம். அதுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த காலகட்டத்துல உங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கலாம். உங்களோட நண்பர்களோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க உங்க அப்பா அம்மாட்டே இந்த நேரத்துல பேசலாம். ஃபேமிலியோட உட்கார்ந்து பேசும் போதிலே உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். வேலை வாய்ப்பை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கும். அதிகப்படியான சிக்கல்கள்ல வேலை வாய்ப்புல சந்திக்கிறது நீங்க தான். ஏன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியாது. குறுக்கு வழியில எப்படி பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. சோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா போதுமானது. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்பும் இல்ல சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும். அதே மாதிரி ஆடம்பரத்துக்காண்டி கடன் வாங்குவீங்க. வீட்டின் பேர்ல லோனோ, இடத்தின் பேர்ல லோனோ, வாகனத்தின் பேர்ல லோனோ கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க வாங்குவீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி தந்தையால் கடன் வாங்குவது, தாயால் கடன் வாங்குவது, தாயால் மருத்துவமனைக்கு செல்வது, தந்தையால் மருத்துவமனைக்கு செல்வது, இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா 9ஆம் இடத்துல குரு வக்ரமானது தந்தைக்கு உடல்நல பாதிப்பையும், 4ஆம் இடத்துல செவ்வாய் அஸ்தமனமானது தாய்க்கு பாதிப்பையும் ஏற்படுத்தும். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா 4ஆம் அதிபதி 6ல இருக்காங்க. 4க்கு 11ஆம் அந்த 4ஆம் அதிபதி இருக்கிற இடத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் அஸ்தமனம் ஆகும்போதுல
அவங்களுக்கு உடல்நல பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல பாதிப்படுத்தும் உங்க தாயாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை உங்களுக்கு. விளையாட்டுத் துறையில நிச்சயம் உங்க பேரை பதிக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான உன்னத நிலையில வந்துருவீங்க. சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உங்களுக்கு தான். தாய் தந்தையருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்களுக்கு தான். எந்த வயதினராக இருந்தாலும் சரி. இப்ப ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருந்தா விளையாடும் போதுல கவனமா இருக்கணும். இல்ல நான் வந்து ஒரு மிடில் ஏஜ் 30 வயசுல இருக்கேன் அப்படின்னா அந்த வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்ல நான் மிடில் ஏஜ் இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும் போதுல அங்க வந்து ஒருத்தர் பிரச்சனைக்கு இன்னொருத்தர் போக வேண்டாம். கண்டிப்பா நல்லதுக்காண்டி நீங்க போய் நிக்க மாட்டீங்க. நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சதய நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு சொன்னேன். அதாவது இந்த லவ் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகல. அவங்களுக்கு உதவி பண்ண நீங்க போவீங்க. உங்களால போகாமே இருக்க முடியாது. போய் நீங்க கேஸ்ல மாட்டிக்காதீங்க. பிரச்சனையில போய் நீங்க வாலண்டியரா மாட்டிக்குவீங்க. அதுவும் குறிப்பா இந்த மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காலேஜ் படிக்கிற பசங்க. சரிங்களா? இல்ல நான் வந்து ஒரு 40, 50 வயசுல இருக்கேன்ப்பா அப்படின்னா உடல் நலத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதுவும் குறிப்பா சுகர் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்க உடம்புல வரும். குறிப்பா பாதம் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அந்த சீல் வச்சு கால் எடுக்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இப்ப நீங்க பேசும் பொருளா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. மலக்குடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருங்க. சாப்பிடுறது செரிக்காததுனால கூட சமயத்துல உங்களுக்கு அது ப்ராப்ளமா கிரியேட் ஆகி ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உங்க உடம்ப மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு உரிய ஊதியம் கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கல, காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா கூட அது நல்லபடியா உங்களை தேடி வந்துடும். ஏன்னா 12ல இருக்கிறதாக ஏமாத்திட மாட்டார். ஆனா உடல் நலத்தை பொறுத்தவரையும் பாதிப்புக்கு உண்டான மாதிரி தான் இருக்காருங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முடக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தொழில் வந்து முடங்கினாலும் உங்களால் சமாளிச்சு எந்திரிச்சு வர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தொழில், காசு பணம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தோம். உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.